சோமைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தக்காளி வந்து நான் 1.5 கிலோ நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1.5 கிலோவும் நம்ம நல்லா கழுவிடணும். கழுவி தண்ணி வடிய வச்சு நம்ம தொடச்சி தான் இதை அள்ளணும். இல்லைன்னா நம்ம தண்ணியை அதில் வந்து சேர்க்கக்கூடாது. தக்காளி தொக்கு வந்து 1 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கழுவி கண்டத்தை விட்டுருக்கு. இப்போ இதை வேறுகாத்தில் தண்ணி இல்லாமல் ஆக்கிட்டு நம்ம நறுக்கிட்டு இதை பார்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து 1.5 கிலோ தக்காளியை வந்து கழுவி தொடச்சி நறுக்கி வச்சுக்கிட்டோம், கழுவி இல்லாமல். இப்போ இதுக்கு தேவையான 150 வெள்ளைப்பூடு, அதாவது 1/2 கிலோவுக்கு 50 வெள்ளைப்பூடு மணிக்கு 1.5 கிலோவுக்கு 150 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். அது மாதிரி புளி வந்து 50 புளிக்கு மேலேயே தான் எடுத்திருக்கேன். எல்லாமே கொட்டை கட்டை நரம்பு எல்லாமே எடுத்து இதை வச்சுருக்கேன் நான். அது மாதிரி கழிவெல்லாம் இந்த மாதிரி எல்லா கழிவையும் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையானது கடுகு வந்து ஒரு 3 ஸ்பூனு, இந்த ஸ்பூனில் வந்து கடுகு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது ஜீரகம் வந்து இதில் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கிறோம் இந்த தக்காளி தொக்குக்கு. இப்போ நான் சட்டி வச்சுக்கிட்டேன், சட்டி காயட்டும். இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ சட்டி நம்மளுக்கு காயட்டும். இப்போ நம்மளுக்கு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்த இதெல்லாம் கடுகு, வெந்தயம், தனியா, சீரகத்தெல்லாம் இதில் ஒன்றா கொட்டி வறுத்துக்கணும். எல்லாமே நம்மளுக்கு நல்லா பொரியட்டும், கறியிடக்கூடாது. டப்பு டப்புன்னு வெடிக்கலை, நம்ம எடுத்துகிறோம். இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்துக்குவோம் பொன்னிறமாக வர அளவுக்கு. இப்போ நம்மளுக்கு வெந்தயம், கடுகு, தனியா, சீரகம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். சடசடன்னு வெடிக்கிறே நம்ம எடுத்துடணும். ரொம்ப விட்டோம்னா நம்மளுக்கு கசந்து போயிடும். எடுத்து இதை எப்படியே ஆற வச்சுக்குவோம். இப்போ ஒரு சட்டியை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம வெள்ளைப்பூடு 150 வெள்ளைப்பூடையை நம்ம வதக்கிக்கிடுவோம். இப்போ சட்டி நல்லா காயட்டும், ஈரப்பதம் போட்டு. இப்போ நம்மளுக்கு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 50 எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா வெள்ளைப்பூடு வந்து நம்ம வதக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். நான் எல்லாத்தையும் வதக்கி தான் பண்ணுறேன். பாதி பேர் வதக்கி பண்ணுவாங்க, பாதி பேர் கொஞ்சம் தட்டி போடுவாங்க. நான் எல்லாத்தையும் வதக்கிறேன். 150 வெள்ளைப்பூடையும் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிறேன். நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம 150 வெள்ளைப்பூடையும் நல்லா நம்ம ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கோம். நல்லா லைட்டாக சிகப்பாக வரவும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம தக்காளியும் புளியும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தண்ணி பசை எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் புளியை நம்ம ஊற போடலை. 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். பேச்சுலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கேயே வெளியூருக்கு போனாலும் இதை கொண்டு போய்க்கிடலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை. இப்போ எல்லாமே நம்ம நல்லா வறுத்துட்டோம். தட்டில் எடுத்து போட்டு தட்டில் வறுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வெள்ளைப்பூடு 150 வெள்ளைப்பூடையும் நம்ம வந்து சேவக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ 1.5 கிலோ தக்காளியை நம்ம நறுக்கி வச்சதை எடுத்து இதில் போட்டுக்குவோம். அதை நறுக்கினது தான், வேறு தண்ணி வந்து வெளியே ஊற்றிக்கிறல. இப்போ இந்த புளியில் 50 புளிக்கு மேலேயே தான் வச்சுருக்கேன். நம்ம 1 மாதம் 1.5 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு தக்காளி தொக்கு கிடவே செய்யாது. இப்போ இந்த எல்லா புளியும் நான் இப்படியே போட்டுக்கிறேன். கொட்டை கட்டை நரம்பு எல்லாமே எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா நம்மளுக்கு இது ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு தக்காளின்ற ஒரு வாடை இல்லாமல் இது நல்லா வந்துடணும். நம்ம வெங்காயம் போடுறா இருந்தாலும் போடலாம், ஆனால் நான் வெங்காயம்லாம் போடலை. வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் சதசதன்னு இருக்கும், அதனால் வெங்காயம் போடலை நான். இப்போ நல்லா நம்மளுக்கு வேகட்டும். இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். உப்பு ஏன் இந்த டயத்தில் போடுறேன்னா சீக்கிரம் தக்காளி வேகும், அதுக்காக இப்போ போட்டுக்குவோம். நம்ம வேணும்னா உப்பு வந்து அப்புறமேட்டு நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம், மிச்ச உப்பை போட்டுக்கிறலாம். இப்போ எல்லாமே நம்மளுக்கு நல்லா வேகட்டும்.
இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ வறுத்து வச்சு தான் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். வெள்ளைப்பூடை வந்து நான் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இது நல்லா வேகட்டும். நம்மளுக்கு நல்லா வேகட்டும். தக்காளி உப்பு போட்டனால நம்மளுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. தக்காளின்றதே தெரியக்கூடாது, பச்சை வாடை போயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி தொக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளைப்பூடை நம்ம அரைச்சிக்கிடுவோம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுக்கு தக்காளி தொக்கு நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துருச்சு தொக்கு அளவுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இதை அடுப்பை நம்ம அமர்த்திடுவோம். புளி வந்து 50 புளிக்கு மேலேயே போட்டிருக்கோம் 1.5 கிலோ தக்காளிக்கு. அப்போ தான் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். வெங்காயம்னா நான் எதுவுமே இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வேணுன்னா நம்ம தேவை தான் போட்டுக்கலாம், ஆனால் நான் வெங்காயம் போடலை. இப்போ இது ஆறட்டும். நம்ம ஆறவும் அரைச்சிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 1.5 கிலோ தக்காளி 50 புளிக்கு மேலேயே எடுத்தோம்ல, அதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். ஏற்கனவே 50 எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கியிருக்கோம் வெள்ளைப்பூடு தக்காளியெல்லாம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்து நான் ஒரு 100 எண்ணெய்க்கு மேலே ஊற்றுறேன். எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ சட்டி நம்மளுக்கு நல்லா எண்ணெய் காயட்டும். இதுக்கு தேவையான கடுகு போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான கடுகு போட்டுக்குருவோம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் கடுகு. கடுகு நல்லா நம்மளுக்கு பொரியட்டும். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் நம்மளுக்கு. இப்போ வெள்ளைப்பூடு வந்து நம்ம 150 வெள்ளைப்பூடு எடுத்தோம். அதை கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். பாதியை தக்காளியோடு எடுத்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ அந்த வெள்ளைப்பூடை நம்ம இதை வலிச்சு போட்டுக்குவோம். இப்படி போடையில் நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் பாதி தக்காளியோடு அரைச்சாச்சு, பாதியை இந்த மாதிரி போட்டுக்கிட்டே. 1/2 கிலோவுக்கு 50 வெள்ளைப்பூடு, 1.5 கிலோவுக்கு 150 வெள்ளைப்பூடு நம்மளுக்கு பிடிக்கும். லைட்டாக சிம்மில் வச்சுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி மட்டும் நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கிடுவோம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், ரொம்ப போடலாம் நான் மஞ்சள் பொடி. இப்போ இதுக்கு தேவையான தனி மிளகாப்பொடி போட்டுக்குவோம். இந்த 1.5 கிலோவுக்கு தேவையான தனி மிளகாப்பொடி நான் இதில் 1 ஸ்பூனு, 2, 3, இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். வெள்ளைப்பூடு போட்டால் நம்மளுக்கு பிடிக்க தான் செய்யும், அதனால தான் சிம்மில் வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் நான் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் போடையிலும் தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு மிளகாப்பொடி வாடை நம்மளுக்கு நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த தக்காளி தொக்கு நம்ம அப்படியே ஊற்றிக்கிறோம். தக்காளியும் புளியும் அரைச்சது, வெள்ளைப்பூடி அரைச்சது இப்படி போட்டுக்குவோம். பத்தாம் நம்ம எண்ணெய் தான் ஊற்றணும், தண்ணியே போடக்கூடாது. தண்ணி போட்டால் நம்மளுக்கு 1 மாதம் 1.5 மாதம்னாலும் கெடாமல் இருக்கும். நல்லா அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிண்டிக்கிடுவோம். சிம்மில் வச்சே கிண்டிக்கிடுவோம். அப்புறமே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். இப்போ இதை கையில் தான் வலித்து போட முடியும், ஸ்பூனில் எடுத்தால் நம்மளுக்கு வராது. அதனால் கிண்ணத்தில் தான் கையில் வலித்து போட்டுக்கிறேன். அம்மா ஏற்கனவே தக்காளி போடையில் உப்பு போட்டிருக்கோம், பத்தலை. இப்போ நான் இவ்வளோ மட்டும் போட்டுக்கிறேன். நான் இப்போ என் கைப்பிடிக்கு 1 கைப்பிடி நான் போட்டிருக்கேன் உப்பு. 150 எண்ணெய்க்கு மேலே ஊற்றிருக்கோம், நம்மளுக்கு வந்து பத்தலை. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் 200 எண்ணெய்க்கு மேலே பூராத்தையுமே ஊற்றிக்கிட்டேன் தொக்குக்கு. இனிமேல் நம்ம எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை. நம்ம 200 எண்ணெயே கரெக்டாக இருக்கும். நல்லா நம்ம கொதிக்கட்டும். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது.
இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடியை வந்து இந்த டயத்தில் போட்டுக்குருவோம். இந்த பொடி போடையில் தான் நம்மளுக்கு தக்காளி தொக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். தண்ணியே ஊற்றக்கூடாது, சிம்மில் வச்சுக்குருவோம், இல்லைன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து அடி பிடிக்கும். சிம்மில் வைக்கிறதே நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ சிம்மில் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இது இருக்கட்டும். இப்போ தக்காளி தொக்கை வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் 200 எண்ணெய் ஊற்றிருக்கேன். மொத்தம் வதக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து 200 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு தக்காளி தொக்கை வந்து இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்படி எண்ணெய் மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு சக்கரை வந்து நான் போடுறேன், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த சின்ன ஸ்பூனில் வந்து நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன். நாட்டு சக்கரை ஏன் போடுறேன்னா உப்பு, புளிப்பு, உரப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த இனிப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நடக்கும். சுடுசோத்து கூட நம்ம பட்டி சாப்பிடுவோம். தக்காளி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், பேஜில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு நல்லா நிற்கணும். நான் 1.5 கிலோவுக்கு 200 எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து இதை நல்லா ஆறவும் நான் ஒரு கண்ணாடி பவுலில் தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த பவுலில் தான் நான் வந்து எடுத்து வச்சுக்கிருவேன். நான் எல்லா தக்காளி தொக்கும் நம்மளுக்கு எப்போ தேவையோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சா 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு 1.5 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தக்காளி தொக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். இப்போ நம்மளுக்கு 1.5 கிலோ தக்காளி தொக்குக்கு நம்மளுக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு. ஆனால் இந்தளவுக்கு எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Bye.